கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் செல்வத்தோடும் செழிப்போடும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அதில் நிறைவுள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது ஒருபோதும் நாம் சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம். பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் மிகவும் செல்வாக்கோடு இருந்தவர். ஆனால் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கர்த்தருக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவர் அநேக சூழ்நிலைகளை சந்தித்தார், கர்த்தருக்காக பாடுபட்டார். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தார். அநேக பாடுகளை சந்தித்த போதிலும் உண்மை உள்ளவராய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பிரச்சனை வரும்போது நாம் மிகவும் துவண்டு போனவர்களாய் கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தரை விட்டு வழி விலகுகிறோம். எனக்கு ஏன் கர்த்தர் இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார் என்று கர்த்தரிடத்தில் முறையிடுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராமல் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் இருக்கும். கர்த்தருக்குள் என்றென்றும் சந்தோஷமாக வாழ முடியும். ஆகவே கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் எல்லா சூழ்நிலையிலும் நிறைவுள்ளவர்களாய் வாழ, சந்தோஷத்தோடு வாழ கற்றுக்கொள்ளத்தக்கதாய் உணர்வை நீர் எங்களுக்கு தந்து, நீர் எங்களோடு எல்லா சூழ்நிலைகளும் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய், எங்களோடு கூட இருந்த ஆலோசனை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உமக்குள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.